அனைவருக்கும் வணக்கம். பழந்திருக்கோயில்கள் திருப்பணிச் சங்கத்தின் சார்பாக நாம் வழங்கி வரும் இன்றைய ஆன்மீக தகவல் பதிவுக்குள் போகலாமா? இன்று நாம் பகவத்கீதையை பற்றி சில தகவல்களை சிந்திக்க இருக்கிறோம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே குருக்ஷேத்திரத்தில், அதாவது இன்றைய ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருக்ஷேத்திரத்தில் 18 நாள் பாரத போர் நடந்தது. அந்த போரில் பாண்டு மகாராஜாவின் புதல்வர்களான தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோர் பகவான் கிருஷ்ணன் துணையோடு பாண்டுவின் அண்ணன் திருதராஷ்டிரனின் புதல்வர்கள் துரியோதனன், துச்சாதனன், ஏனையோர் படைகளுக்கு எதிராக போர் புரிந்தனர். முதல் நாள் போர் துவங்கும் முன் அர்ஜுனன் போர்க்களத்தில் தனக்கு எதிரில் நிற்கும் தனது கொள்ளுத்தாத்தா பீஷ்மர், தனது குரு துரோணாச்சாரியார், தனது பெரியப்பா மகன்களான துரியோதனன், துச்சாதனன், இன்னும் அவனது ஏனைய 98 தம்பியர் அவர்களை கண்டு அவர்களுக்கு எதிராக போர் பிரிய மனமின்றி மனம் கலங்கி நின்றான். அப்போது அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்த கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு வழங்கிய உபதேசம்தான் பகவத்கீதையாகும். இந்து மதத்தின் ஆழ்ந்த தத்துவங்களை எளிமையாக உணர்த்தும் நூல் பகவத்கீதை. இது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளது. பகவத்கீதையில் மொத்தம் 18 அத்தியாயங்களும் 700 ஸ்லோகங்களும் உள்ளன. திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை இல்லாததால் அவரின் ஆலோசகரும் தேரோட்டியுமான சஞ்சயன் தனது ஞான திருஷ்டியால் குருக்ஷேத்திரத்தில் நடக்கும் போரின் விவரங்களை அவருக்கு வழங்கினான். போரின் 10வது நாளில், மோக்ஷத ஏகாதசி நாளில் சஞ்சயன் பகவத்கீதையின் சாராம்சத்தை திருதராஷ்டிரருக்கு விளக்கினான். அந்த மோக்ஷத ஏகாதசி தினம்தான் கீதா ஜெயந்தி தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் பின்னர் சந்திப்போம். நன்றி.